ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் தி அசம்ஷன்ஸ் ஆர் போஸ்டுலேட்ஸ் ஆர் ஐடியாஸ் விச் ஆர் எசென்ஷியல் டு தி ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரு பண்ணுறதுக்கு சில அசம்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கணும். இந்த அசம்ஷன்ஸை தான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் தி அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஓனர் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி பிஸ்னஸ். ஓனரும் பிஸ்னஸும் செப்பரேட் அப்படிங்கிற அசம்ஷன் தான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓனர் அப்படிங்கிறவங்க தான் அந்த பிஸ்னஸை ஓன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் எல்லா பவரும் இருக்குது. அப்படின்னாலும் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓனரும் பிஸ்னஸும் வேறு வேறு. ஸோ அந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் அவரோட பர்சனல் பர்பஸ்க்கு மணி எடுத்துக்கிறாரு பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னா அதையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படின்னா drawings, and that drawings will reduce the capital. கேபிட்டல் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் இல்லையா, அது வந்து கேபிட்டல். ஸோ ஓனர் அவரோட பர்சனல் பர்பஸ்க்கு மணி விட்ரா பண்ணுறாரு அப்படின்னா அது அவரோட கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணும். ஸோ என்டிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஓனர் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். செகண்ட் கான்செப்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன அசம்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இதை பேஸ் பண்ணி தான் அசட்டோட வேல்யூவேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசட் எடுத்துகிறோம், மெஷினரி, ஃபர்னிச்சர், பில்டிங், இந்த மாதிரி அசட்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே ஃபிக்ஸட் அசட் சொல்லுவோம். அதாவது இந்த அசட்லாம் லாங் பீரியடுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அசம்ஷன் பேஸ் பண்ணி எவ்ரி இயர் டெப்ரிசியேஷன் இஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் சச் ஃபிக்ஸட் அசட். ஸோ நம்ம நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி அசட்டெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்ரி இயர் இந்த அசட்டை யூஸ் பண்ணும்போது அப்போ அதுக்கு தேய்மானம் ஆகும் இல்லையா, அதுக்கு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்குமே இந்த அசட்ஸோட லைஃப் டைம்லாம் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி வந்து 10 years யூஸ் பண்ணுவோம், ஒரு 15 years யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி டெப்ரிசியேஷன் வில் பி ப்ரொவைடட். ஸோ ஆன் திஸ் அசம்ஷன் ஒன்லி the valuation of assets and liabilities are made in the business concern. The next concept, money measurement concept. According to this concept, all business transactions are measured, expressed and recorded in terms of money. So என்ன business transaction இருந்தாலும் சரி, it is to be measured in terms of money. So only the transactions which can be measured in terms of money can be recorded in the books of accounts. எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம அது மணி வேல்யூவால் வேல்யூ பண்ண முடியுமோ, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் சொல்லுது. ஸோ மணியால் நம்ம மெஷர் பண்ண முடியாத சில விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஷியன்சி ஆஃப் எம்ப்ளாயோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வந்து நம்ம மணி வேல்யூவால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை the books of accountsலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் கான்செப்ட்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் the business transactions which cannot be measured in terms of money value. Next concept, dual aspect concept. So according to this concept, every business transactions recorded in the books of accounts will have two aspects, receiving aspect and giving aspect, which can be otherwise called as debit aspect and credit aspect. எந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டாலும் அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று கிவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்று ரிசீவிங் ஆஸ்பெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் பர்ச்சேஸ்டு மெஷினரி. இப்போ ராம் வந்து மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ராம் வில் பி ரிசீவிங் தி மெஷினரி. பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவர் மெஷினரி ரிசீவ் பண்ணுவார். ஸோ ராம் வந்து என்ன பே பண்ணுவார்? கேஷ். ஸோ ஹீ இஸ் கிவிங் கேஷ். ஸோ ஒன் இஸ் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அண்ட் த அதர் ஒன் இஸ் கிவிங் ஆஸ்பெக்ட். இதை நம்ம டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வில் ஹாவ் டூ ஆஸ்பெக்ட், debit aspect and credit aspect, and this dual aspect concept is the basis for double entry system of bookkeeping. Double entry system என்ன சொல்லுது அப்படின்னா every business transaction will have two aspect. அப்படி இருக்கிறது தான் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அசட்ஸும் ஈக்விட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது அசட்ஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டிஸ் which can be expanded as assets equal to capital plus liabilities. இந்த ஈக்விட்டிஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், கேபிட்டல் லைபிலிட்டி அப்படின்னு. ஸோ அசட்ஸ்
equal to capital plus liability. This is the accounting equation, and this dual aspect concept is the basis for this accounting equation also. Accounting period concept or periodicity concept. The business concern will run for a long period of time, that is indefinite period of time. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது indefinite period of timeக்கு இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் தான் ஒரு பிஸ்னஸே ஆரம்பிப்போம். வந்து ப்ராஃபிட் தந்திருக்கா இல்லை லாஸ் தந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக இது வந்து இம்பாசிபிள். நமக்கு அப்பப்போ பிஸ்னஸ் ரிசல்ட் தெரிஞ்சாதான் நம்ம ஃப்யூச்சர் பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி the interested parties like owners, shareholders, creditors, then tax authorities, இது மாதிரி உள்ள பர்சன்ஸும் பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இட் இஸ் நெசசரி டு சப்டிவைட் தி இன்டெஃபினிட் பீரியட் இன்டு ஷார்ட்டர் பீரியட். ஸோ பிஸ்னஸ் வந்து லாங் பீரியடுக்கு ரன் ஆனாலும் நம்ம அப்பப்போ பிஸ்னஸ் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக வி ஷுட் ஹாவ் அன் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ அந்த அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது யூஸ்வலாக 1 year அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 1 year அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் வில் ஃபைண்ட் அவுட் their ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் வில் know its financial position for a financial year. ஸோ அதை தான் நம்ம அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் சொல்கிறோம். The next concept is cost concept. According to this cost concept, assets are recorded at the price paid to acquire them. அசட்ஸ் எல்லாம் என்ன வேல்யூக்கு நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ப்ரைஸ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த ப்ரைஸை தான் இங்கே வந்து அதோட வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரு பண்ணுறது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ காஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ வாங்கினோமோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இட் டஸ் நாட் கன்சிடர் சேஞ்சஸ் இன் தி மார்க்கெட் வேல்யூ. நெக்ஸ்ட் கான்செப்ட் ரியலைசேஷன் கான்செப்ட் ஆர் ரெவன்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட். அக்கார்டிங் டு திஸ் ரியலைசேஷன் கான்செப்ட், revenue is recognized as earned on the date when it is realized. ஒரு இன்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்கம்மை எந்த டேட்டில் ஏர்ன் பண்ணுறோமோ அதை தான் வந்து இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்குறோம். ஸோ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் வருது அப்படின்னா இந்த ரெண்ட் அப்படிங்கிறது அந்த மந்த்து முடியும் போதே நமக்கு ரெண்ட்டு ஏர்ன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். பட் ஆக்சுவலாக ரெண்ட்டு ரிசீவ் பண்ணுறது லேட்டர் பீரியடில் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் மந்தில் 5th டே அன்னைக்கு டெனண்ட் ரெண்ட்டு கொடுக்கலாம், 10th அன்னைக்கு கொடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு கொடுக்காமலே கூட இருக்கலாம். பட் அந்த மந்த் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம ரெண்ட் ஏர்ன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே நம்ம ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், இன்கம் இஸ் considered to be earned on the date when it is realized. Next, matching concept. So primary objective of any business is to earn profit. ஸோ எந்த பிஸ்னஸ் எடுத்துட்டாலும் அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன இருக்கும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹியர் வி ஆர் மேட்சிங் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இன்கமையும் எக்ஸ்பென்ஸையும் மேட்ச் பண்ணி அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்கிறோம். ஸோ இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட். அதுவே எக்ஸ்பென்சஸ் இன்கம்மை விட நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபார் தட் பர்டிகுலர் பீரியட் வி வில் ஹேவ் லாஸ். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் மேட்ச்ட் பேஸ்ட் ஆன் திஸ் மேட்சிங் கான்செப்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் அக்ரூவல் கான்செப்ட். முன்னாடி ரியலைசேஷன் கான்செப்டில் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிப்ட் ஆஃப் கேஷ்க்கும் ரைட் டு ரிசீவ் கேஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெசிப்ட் ஆஃப் கேஷ் அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலாக அந்த இன்கம் எனக்கு கையில் கேஷாக வாங்குகிறோமோ அது ரெசிப்ட் ஆஃப் கேஷ். அதுவே ரைட் டு ரிசீவ் கேஷ் அப்படிங்கிறது எந்த டேட்டில் அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அந்த டேட்டில் வி ஆர் ஹேவிங் ரைட் டு ரிசீவ் கேஷ். முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த மந்த்து முடியும் போது அந்த மந்த்துக்கான ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த ரெண்ட்டை ரிசீவ் பண்ணுறது அடுத்த மந்தில் எந்த டேட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் ரிசிப்ட் ஆஃப் கேஷ் அண்ட் ரைட் டு ரிசீவ் கேஷ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுல 2 பேசிஸ் இருக்குது. கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் டு ரிசீவ் கேஷ் அந்த டேட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதுவே கேஷ் பேசிஸ் அப்படின்னா எப்போ அந்த இன்கம்மை நம்ம கையில் ரிசீவ் பண்ணுறோமோ, கேஷாக ரிசீவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி பேமெண்ட்டை வந்து எப்போ நம்ம கேஷாக பே பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷனுக்கு எடுத்துக்கணும். அண்ட் லாஸ்ட் கான்செப்ட் இஸ் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கான்செப்ட். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரு பண்ணுறதுக்கு இட் ஷுட் ஹேவ் ப்ராப்பர் எவிடன்ஸ். எவிடன்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் நம்ம புக்ஸில் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது பில்லாக இருக்கலாம், ரெசிப்டாக இருக்கலாம், இன்வாய்ஸாக இருக்கலாம்,
or it may be any other document or statement which are related to that particular business transaction. So without having any evidence, business transactions should not be entered in the books of account. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.